friends, welcome to Kongumandala Samayal. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேபி கார்ன் 65 தான் பார்க்க போறோம். இது எப்படி கிறிஸ்பியா செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு நான் பேபி கார்ன்ஸ் எடுத்துர்க்கேன். இது மாதிரி சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும். இது ஒரு பாக்கெட் வந்து 40 rupees தான். இது ரொம்ப பெருசா இருக்குறதுனால நம்ம பாதியா கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்க போறோம். இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி எல்லா பேபி கார்ன்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் பேபி கார்ன்ஸை ஒரே ஒரு நிமிஷம் போட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு பேபி கார்ன்ஸ்லாம் நல்லா வெந்திருக்கும். இதுக்கு தேவையான மசாலா பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணியிருக்கேன். 3 ஸ்பூன் மைதாக்கு 1.5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் லெமன் இருந்தால் லெமன் கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அளவு வந்து நான் 2 பேக்கெட் பேபி கார்னுக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒரு பேக்கெட்டுக்கு வேணும்னா இதில் பாதியாக அளவு வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இன்னொரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். கொஞ்சம் சோடா உப்பு போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சோடா உப்பு பேபி கார்ன்ஸ் போடுறதுக்கு முதல்ல போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ பேபி கார்ன்ஸ்லாம் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா அது எல்லாத்தையும் பரட்டி விட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ஒரு பீஸ் பேபி கார்னாக போட்டுக்கலாம் எண்ணெயில். இந்த அளவில் நீங்கள் மசாலா பண்ணி பேபி கார்ன்ஸை போட்டு பாருங்கள். உங்களுக்கு எண்ணெயில் வந்து அந்த மாவெல்லாம் உதிரவே உதிராது. உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். நல்லா 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கரண்டி வச்சு அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. நம்ம பேபி கார்ன் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேபி கார்ன் 65 சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். அந்த மாவு எண்ணெயில் உதிராமலும் இருக்கும். இந்த ரெசிபிக்கான கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.